இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, இப்ப நீ இதை சாப்பிட போறியா இல்லையா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ கொண்டு வந்த எதையும் நான் சாப்பிட போறதே இல்ல. இதையெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொமட்டிட்டு வருது. முதல்ல எடுத்துட்டு கிளம்பு. என்ன நடக்குது இங்க? யார் இவன்? டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். பாரதிய சாப்பிட சொல்லி வர கேட்டுட்டு இருக்கான். யாரா இருக்கும்? என்ன பஞ்சாயத்துனே தெரியலையே. பாருங்க பாஸ், எவ்வளவு ஆசையா நான் பாரதிக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. நீங்களாம் சொல்லக்கூடாதா? சூர்யா, காலையில பூஜை அவங்கள அட்டன் பண்ண வச்சதுக்கு பாரதி என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம கோவமா இருக்காங்க. ஆமா சூர்யா, ஏற்கனவே பாரதி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்போ நாங்க ஏதாச்சும் சொல்ல போய் அது எதுவும் தப்பா போயிடக்கூடாது இல்லையா? சரிதான் பாரதி, நமக்கு நல்லது நினைக்கிறவங்க மேல கோச்சுக்கிட்டா அப்ப நமக்கு யார்தான் இருப்பாங்க? இங்க பாரு, உன்னை இங்க பஞ்சாயத்து பண்ண யாரும் கூப்பிடல. முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன இவன் நம்மால இவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான்? ஆக்சுவலி நம்ம தானே இந்த வேலையை பார்ப்போம். இவன் ஏன் பண்ணிட்டு இருக்கான்? நீ சாப்பிடு, அப்பதான் நான் கிளம்புவேன். இல்லனா நான் போக மாட்டேன். அவ்வளவுதானே? நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். ஏய் பாரதி, சாரி. ஹலோ மேடம், யார் இவன்? பாரதிக்கு இவனுக்கும் என்ன சம்பந்தம்? பாரதி ஏன் டென்ஷனா இருக்கா? எதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போறோம்? இரு இரு இரு, காம் டவுன். இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? மேடம், அவ்வளவு கேள்வி இருக்குன்னு அர்த்தம் மேடம். சரி, அதெல்லாம் விடுங்க. யார் அவன்? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன மேடம் இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? பாரதியை காலி பண்ணும் தானே நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப ஒருத்தன் ஆல்ரெடி இங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு கேட்டா அத சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நியாயமா மேடம்? உனக்கு சூர்யா யாருன்னு தெரியாதுல்ல? என் கேபினுக்கு வா, மொத்த கதையும் சொல்றேன். என்ன மேடம், வந்தவன் யாருன்னு கேட்டா ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருக்க மாதிரி கேபின்ல கூட்டு வந்து பேசுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ட்விஸ்ட் தான். வந்திருக்கிறவன் யாருன்னு இங்க யாருக்குமே தெரியாது. அவ்வளவு ஏன் பாரதிக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்தா நான் தான் பாரதி புருஷன்னு சொல்றான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுல தான் தங்கி இருக்கான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாரதி புருஷனா? இருங்க, பாரதிக்கு இன்னொரு புருஷனா? மேடம், குழப்புறீங்களே. முதல்ல எங்க அண்ணன், அப்புறம் இந்த ஆதி. ஐயோ, காம் டவுன், சத்தம் போடாத. என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளவு நடந்துச்சா? ஆளு அடிச்சு விளையாடுறான், கில்லியா இருப்பான் போல இருக்கு. ஆமா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் எப்படி மேடம் ரெடி பண்ணிருப்பான்? இவன் யாரா இருக்கும்? கண்டிப்பா அவன் பாரதிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம், அவன் பாரதிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேடம், நீங்களா எப்படி பேசுறீங்க? அவன் யாரு என்னன்ற பேக்ரவுண்ட் இல்ல, எங்க இருந்து வந்தானும் தெரியல. கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ கணக்கு தப்பா இருக்கு மேடம். அதான் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. மேடம், அவன் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அவனை லேசுப்பட்டவனா நினைச்சிடாதீங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பாரதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அவனுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க மேடம். எது எப்படி இருந்தாலும் சேதாரம் நம்ம பக்கம் இருக்க கூடாது. என்ன வளர்ற? அவன் நமக்கு நல்லது தானே பண்றான். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? மேடம், உளரல மேடம், உண்மையான நிலவரத்தை சொன்ன. இல்ல, எது எப்படியோ வந்திருக்கிறவனை வச்சு
நான் பாரதியோட சாப்டரை க்ளோஸ் பண்ண போறேன். மேடம் அது அவ்வளவு ஈஸி கிடையாது மேடம். பாரதியை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணி தான் நான் வாங்கி கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் பாரதியை விட மாட்டேன் மேடம். ஆனாலும் வந்திருக்கிறவன நீங்க நம்பாதீங்க. நீங்க எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ம். இங்க பாரு, உன்னை வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் ஸ்கெட்ச்மே நான் பிளான் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் சொதப்புன மொத்த காரியமுமே கெட்டுரும். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனையாகி நீ மாட்டிக்கிட்டா எக்காரணத்தை கொண்டும் என் பேரை காட்டி கொடுக்க கூடாது. நீ ஏதாச்சும் அங்க தனியா பிளான் பண்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். மித்ரா யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்? அந்த ராஸ்கல் வீட்டுக்கு வந்த விஷயத்துல நான் எப்படி மித்ராவை சந்தேகப்படாம இருந்தேன்? ஆமா, இவ இந்த கொலை பண்ணவே திட்டம் போட்டவ. இவ போன்ல பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்த்தா மித்ராவும் அவனும் சேர்ந்துதான் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ தான் இதெல்லாம் பண்றாளான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பாஸ்வேர்ட் நீங்களா? நான் யாரோ என்னவோன்னு பயந்தே போயிட்டேன். பாரதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு வந்தவன் வேற யாரோ சொல்லிதான் இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி இருக்கு. யார சொல்ற பாரதி? ஒன்னும் இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன பாரதி சொல்ற? யார் மேலயும் சந்தேகம்னு சொன்ன, கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. பாரதி, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ பண்றது ஒண்ணுமே சரியில்லை. வர வர மாயாவி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இப்படி பண்றதுனால உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்னமோ பண்ணு. நாங்க சொல்றதை நீ எப்ப கேட்டிருக்க? லட்சுமி, நீ வா.